பங்களாதேசத்துல இப்போது இடைக்கால அதிபராக இருக்கிறார் முகமது யூனிஸ். அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருந்தது என்ன சொல்ற நுண்கடன் தொடர்பாக பொருளாதார ரீதியாக. இன்று அவர் அங்கு ஒரு இடைக்கால அதிபராக இருக்கிறார். அதே போலதான் இப்போ வெனிசுலாவை சேர்ந்த எதிர்கட்சி பிரமுகருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நோபல் பரிசு. அப்ப ஒரு நோபல் பரிசாக இருக்கலாம், IMF ஆக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், மனித உரிமைகள் ஆணைக்குழுவாக இருக்கலாம், ICC-யாக இருக்கலாம், எல்லாம் அவங்களோட டூலாகத்தான், ஆயுதங்களாகத்தான் அவர்கள் பாவிப்பார்கள். டொலரை கூட அவர்கள் ஆயுதங்களாகத்தான் பாவிப்பார்கள். அப்ப இலங்கையை பொறுத்தவரையில் அமெரிக்கா சாதிக்க நினைத்தது 2. ஒன்று ACSA உடன்பாடு. அந்த உடன்பாட்டை இலங்கை 2007ஆம் ஆண்டே அமெரிக்கா எட்டிவிட்டது. அதற்கு பதிலாகத்தான் விடுதலை புலிகள் என்ற ஆயுத கப்பலை அழிப்பதற்கு அமெரிக்கா உதவியை செய்தது. ராபர்ட் ஓ பிளேக் என்று அப்ப இருந்த அமெரிக்க தூதுவருக்கும் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் இடையிலான உடன்பாடு. அதற்கு பிறகு கொண்டு வர வெளிக்கிட்டதான் மிலேனியம் சேலஞ்ச். மிலேனியம் சேலஞ்ச் $500 மில்லியன் ப்ராஜெக்ட். அதற்கு அடுத்ததாக கொண்டு வர வெளிக்கிட்டதான் சோஃபா உடன்பாடு. சோஃபா உடன்பாடு வந்தபோ, அதாவது மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாடு அதாவது முதலில் 2007ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட உடன்பாடு 10 வருடத்தில் காலாவதி ஆகிய போதுதான் அதை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மஹிந்த ராஜபக்ச தூக்கி எறியப்பட்டு ரணில் விக்ரம் நல்லாட்சி என்று அவர்களை கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு 10 வருஷத்துக்கு அது எழுதப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு சோஃபா உடன்பாட்டை கொண்டு வர முற்பட்ட போதுதான் ரணில், அதாவது ஈஸ்டர் சண்டே புனித ஞாயிறு குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. அதனுடன் ஆட்சி கலைக்கப்பட்டது. கோத்தபாய ராஜபக்ச வந்தார். இந்தியா அமெரிக்காவின் மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாடு கிழித்தறியப்பட்டது பௌத்த துறவிகளை கொண்டு. ஆனால் அந்த அளவு ஒரு நிலை இப்போது இந்தியாவுக்கு இருக்குமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. எனவேதான் சீனா கூட இலங்கையிலான முதலீடுகளை தற்போதைக்கு ஒரு இடைநிறுத்தி வைத்திருக்கின்றது. சீனாவின் இந்த இடைநிறுத்தம் தான் அனுரகுமார திசாநாயக்கா ஜப்பானுக்கு சென்றிருந்தார். கிட்டத்தட்ட 11 நின்று போன 11 ப்ராஜெக்டையும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவதற்காக போயிருந்தார். ஏன்னா இலங்கைக்கு இப்போது காசு வேணும், அதான் பிரச்சனை. அமெரிக்கா தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு இடத்தையும் தடுத்து கொண்டே நிற்கின்றது. என்றால் இலங்கை அவர்களின் கால் விழும் வரையிலும் அல்லது அவர்களின் நிபந்தனைகளுக்கு இணங்கும் வரையிலும் தொடர்ச்சியான அழுத்தங்கள் வந்து கொண்டுதான் இருக்க போகிறது. அப்ப இலங்கையை பொறுத்தவரை இப்போது தெரிவுதான் இருக்கின்றது. முன்னே போல சீனாவையும் மரவணைச்சு, இந்தியாவையும் மரவணைச்சு, அமெரிக்காவையும் மரவணைச்சு, ஐரோப்பாவையும் மரவணைச்சு போலாம் என்ற அந்த பேச்சுகளுக்கு இடம் இல்லை. ஏன்னா ஈரானிடமிருந்து தேயிலையை கொடுத்து எண்ணெய் வாங்கினார்கள். இப்போ அது முடியாது. கடையை